பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிஸியா இருக்கீங்களா? குசியா இருக்கேன் சிஸ்டர். அப்பா நினைவு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? அப்பா நினைவு நல்லா இருந்தது. ம் சங்கம் யுகமே குஷியா இருக்க வேண்டியதுதான்னு அப்பா சொல்லியிருக்காங்க. யுகம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா. ஆமா. இன்னைக்கு அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். ஓகே சிஸ்டர். பாடிலெஸ், அதாவது தேகமற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு தலைப்புல அப்பா நம்மள வெல்கம் பண்ணியிருக்காங்க. ம் அதற்கான தேதி 13/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ம் ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, பல தேகதாரிகள் மீது இருக்கும் அன்பை நீக்கி தேகமற்ற ஒரு தந்தையை நினைவு செய்தால் உங்களது அனைத்து அங்கங்களும் கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சியாக ஆகிவிடும். ம் தேகமற்ற தந்தைய நினைவு செய்யணும். அனைத்து தேகதாரிகளின் மீதுள்ள அன்பெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய கர்மேந்திரியங்கள் அங்கங்கள் எல்லாமே குளிர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். கேள்வி: யார் தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களோ அவர்களது அடையாளங்கள் என்ன? ம் பதில்: தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கு இந்த பழைய உலகின் மீது எளிதாகவே வைராக்கியம் ஏற்பட்டுவிடும். ம் அவர்களது புத்தி எல்லையற்று இருக்கும். சிவாலயம் செல்வதற்காக அவர்கள் தூய்மையான மலர் ஆவதற்கான முயற்சி செய்வார்கள். ம் எந்த அசுர நடத்தைகளும் இருக்காது. எவ்வித அசுர காரியங்களையும் செய்யவில்லைதானே என்று தனது கணக்கை வைப்பார்கள். ம் தந்தையிடம் உண்மையை கூறுவார்கள். எதையும் மறைக்க மாட்டார்கள். ம் 5 பாயிண்ட் சொல்லியிருக்காரு அதுல. ஆமா. தெய்வீக குலத்தை சேர்ந்தவங்க யாரு அப்படின்னா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, ம் தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்கள் இந்த பழைய எல்லையற்ற உலகின் மீது வைராக்கியம். பழைய உலகத்தின் மீது ஒரு அந்த எல்லையற்ற வைராக்கியம் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. 2வது பாயிண்ட் வந்து எல்லையற்ற புத்தி இருக்கும் அவங்களுக்கு. இந்த சிவாலயம் போறதுக்கான விஷயத்த செய்வாங்க. தூய்மையாகிறதுக்கான காரியம், தூய்மையான மலர் ஆகிறதுக்கான முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. 3வது பாயிண்ட் வந்து எந்தவித அசுர நடத்தையும் அவங்ககிட்ட இருக்காது. 4வது பாயிண்ட் அந்த அசுர நடத்தை இருக்குதா, அசுர காரியம் ஏதாவது செய்யறோமா அப்படிங்கிற சார்ட்டும் வைப்பாங்க, அந்த கணக்கும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து 5வது பாயிண்ட் உண்மை, தந்தைகிட்ட வந்து உண்மையை உண்மையை மறைக்க பேசுவாங்க. உண்மையை கூறுவாங்க, எதையும் மறைக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. ஆமா. ஓகே சிஸ்டர். பாடல்: என்னை அவரிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. ம் ஓம் சாந்தி. ம் இப்பொழுது இது எல்லையற்ற விஷயமாகும். எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன. ம் உலகில் பலரை நினைவு செய்கின்றனர். ம் பல தேகதாரிகளின் மீது அன்பு வைக்கின்றனர். தேகமற்றவர் ஒரே ஒருவர் ஆவார். அவர்தான் பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். ம் நீங்கள் இப்பொழுது அந்த ஒருவரிடத்தில் மட்டுமே புத்தியின் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. ம். புரியுங்களா பிரதர்? அதான் எல்லைக்குட்பட்டது ஒண்ணு எல்லையற்றது அப்படின்றத சொல்றாரு. எல்லைக்குட்பட்ட இந்த உலகில் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, மற்ற தேகதாரிகள் மீது அன்பு செலுத்துறாங்க. ஆனா நீங்க எல்லையற்ற விஷயத்துக்கு போகணும். இந்த தேகதாரிகள் மீது உள்ள அன்பெல்லாம் நீக்கிட்டு தேகமற்ற தந்தைய நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எல்லையற்ற விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். எந்த தேகதாரியும் நினைவு செய்யக்கூடாது. பிராமணர்களுக்கு உணவு கொடுப்பது போன்றவைகள் அனைத்தும் கலியுகத்தின் வழக்கங்களாகும். ம் அங்கிருக்கும் வழக்கங்கள் மற்றும் இங்கிருக்கும் வழக்கங்களும் முற்றிலும் தனிப்பட்டதாகும். இங்கு எந்த தேகதாரிகளையும் நினைவு செய்யக்கூடாது. ம் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ம் முடிந்த அதான் அளவில். இந்த கலியுக பிராமணர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க, தானம் புண்ணியம் செய்யறாங்க அப்படின்னா அந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இங்க பிராமணர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவைப்படுது, சென்டர்ல என்ன உதவி தேவைப்படும் அந்த மாதிரி காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். இந்த ம் முடிந்த அளவிற்கு இந்த பழைய உலகில் இருந்து விட்டு சென்றவர்கள் அல்லது இருக்கின்றவர்களை மறந்து கொண்டே செல்லுங்கள். ம் யாருக்கு என்ன புரிய வைக்க வேண்டும் என்பது புத்தியில் முழு நாளும் ஓட வேண்டும். யாருமே அறிந்திராத உலகின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் கூற வேண்டும். கடந்த காலம் என்றால் எப்பொழுது ஆரம்பமானது, நிகழ்காலம் இப்பொழுது இருக்கின்றது, சத்தியுகத்திலிருந்து ஆரம்பமானது, ஆக சத்தியுகத்திலிருந்து இப்பொழுது வரை மற்றும் எதிர்காலத்தில் என்ன ஆகும் என்பதை உலகத்தினர் முற்றிலும் அறியாமல் இருக்கின்றனர். சொல்றீங்களா பிரதர்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணையும் பத்தி சொல்றாரு. கடந்த காலம்ன்றது சத்திய திரேதாயுகத்துல இருந்து இப்ப துவாபர கலியுகத்தை தாண்டி இப்ப எந்த நிலைமையை அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது.
கடந்த காலம்ன்றது சத்தியுக திரேதாயுகத்துல எப்படி இருந்தோம், அந்த துவாபர கலியுகத்துல எப்படி வந்தோம், இப்ப எந்த நிலையில அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்துல எந்த மாதிரி முயற்சி செய்றோம், அப்படியா இந்த முயற்சி செய்யறதுனால நம்மளுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இதுதான் படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதான் சொல்றாரு. ஓகே சிஸ்டர். குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், அதனால் சித்திரம் போன்றவைகளை உருவாக்குகிறீர்கள். இது மிகப்பெரிய எல்லையற்ற நாடகமாகும். பொய்யான எல்லைக்குட்பட்ட அந்த நாடகத்தை அதிகம் உருவாக்குகின்றனர். கதை எழுதுபவர் ஒருவர், நாடகத்தின் காட்சிகளை உருவாக்குபவர் வேறொருவராக இருப்பார். இந்த ரகசியங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்கள் புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது எதுவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகள் இருக்காது, விநாசமாகிவிடும். ஆக நீங்கள் சத்தியுகத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக காண்பிக்க வேண்டி இருக்கும். அந்த அந்த எல்லைக்குட்பட்ட நாடகம் ஒன்று இருக்குது, எல்லையற்ற நாடகம் ஒன்று இருக்குது. அந்த எல்லைக்குட்பட்ட நாடகத்துல தயாரிப்பாளர், டைரக்டர், கதையாசிரியர் எல்லாம் தனித்தனியா இருப்பாங்க இல்லையா, அதே போல இங்க படைப்பவர் தனியா இருக்காரு. நாடகத்துல நடிகர்களாகிய நீங்க கூட தனிப்பட்டவர்களா இருந்து நாடகம் நடிக்கிறீங்க. இந்த காட்சியும் கூட அப்படியே ஷூட் ஆனது மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்றாரு. 5000 வருஷத்தின் டிராமா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்குது. 5000 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபிலிம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது ஒரு காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு காட்சி வருது இல்லையா, தியேட்டருக்கு போனா அதே படம் தான் திரும்பி ரிப்பீட் ஆகுது இல்லையா, அதுக்காக அந்த விஷயத்த சொல்றாரு. எவ்வாறு அஜ்மீரில் தங்க துவாரகை இருக்கிறதோ அதிலிருந்தும் காட்சிகளை எடுத்துக்கொண்டு புது உலகை உருவாக்கி பிறகு தனியாக காட்டுங்கள். இந்த பழைய உலகம் எரிந்து சாம்பலாகிவிடும். இதற்கான சித்திரமும் இருக்கிறதல்லவா. மேலும் இந்த புது உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இவ்வாறு சிந்தனை செய்து நல்ல முறையில் உருவாக்க வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரத்தில் மனிதர்களின் புத்தி முற்றிலும் கல் புத்தி உடையவர்கள் போல் இருக்கின்றனர். அஜ்மீர்ல எப்படி தங்க துவாரகை இருக்குதோ அதே போல எப்படி அந்த தங்க துவாரகை அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்றத சொல்றாரு. அதாவது இந்த பழைய உலகம் விநாசம் ஆனதுக்கு அப்புறம் புது உலகத்தின் ஸ்தாபனை இருக்குது இல்லையா, எப்படி அந்த அஜ்மீர்ல தங்க துவாரகை இருக்குதோ அதே போல தங்க அரண்மனையில வாழக்கூடியவர்களா நம்ம ஆக போறோம் அப்படிங்கிற இந்த விஷயங்களும் அந்த சித்திரங்களை வச்சு நல்ல விதத்துல புரிய வைக்க முடியும் இல்லையா. நீங்களும் நல்ல விதத்துல அந்த விநாசத்தின் சித்திரங்கள்லாம் உருவாக்கி இருக்கீங்க, அதை வச்சு மற்றவர்களுக்கு நல்ல விதத்துல புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள், இருப்பினும் புத்தியில் அமர்வது கிடையாது. எவ்வாறு நாடகம் தயாரிப்பவர்கள் நல்ல அழகான காட்சிகளை உருவாக்குகிறார்களோ அவ்வாறு யாருடைய உதவியை அடைந்தாவது சொர்க்கத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக உருவாக்க வேண்டும். அதாவது ஒரு நல்ல படத்தை நல்ல படத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாராவது அந்த பிலிம் எடுக்கிறவங்க, படம் எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு கூட நல்ல விதத்தை அந்த சொர்க்கத்தின் காட்சியெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி அமைக்கணும், அந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகே சார். நாடகத்துக்கு எப்படி நல்ல நல்ல அழகான காட்சியை யாரையாவது வச்சு உருவாக்குறாங்களோ அது போல சொர்க்கத்தின் காட்சிகளை நன்றாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அவர்கள் நல்ல கருத்துக்களை கொடுப்பர், யுக்திகளை கூறுவர். அவர்களுக்கு புரிய வைத்து மனிதர்கள் வந்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு நன்றாக உருவாக்க வேண்டும். உண்மையில் சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. குழந்தைகளாகிய நீங்களும் வரிசைக்கிரமமாக இருக்கிறீர்கள், தாரணையும் செய்கிறீர்கள். தேக அபிமான புத்தி உடையவர்கள் சீச்சி ஆனவர்கள் என்று கூறப்படுகின்றனர். ஆத்ம அபிமானியாக இருப்பவர்கள் நறுமணமுடைய மலர்கள் என்று கூறப்படுகின்றனர். இப்பொழுது நீங்கள் மலர்களாக ஆகிறீர்கள். தேக அபிமானம் இருப்பதால் முள்ளாகவே இருந்து விடுகிறார்கள். தேக அபிமானத்தை சீச்சி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேக அபிமானம் இருந்துச்சுன்னா அங்க எல்லா விகாரங்களும் இருக்கும். அதான் தூய்மையற்ற தன்மை. அதான் சீச்சி மலர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நறுமணமிக்க மலர்கள் யார் அப்படின்னு சொல்றாருன்னா ஆத்ம அபிமானியா இருக்கக்கூடிய குழந்தைகளை சொல்றாரு. தேக அபிமானம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அசுர குணங்கள் வெளிப்படும். ஆத்ம அபிமானம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தெய்வீக குணங்கள் வெளிப்படும். அதனாலதான் அதை மலர் கூப்பிட்டு சொல்றாரு, நறுமணமிக்க மலர்கள் அப்படின்னு ஆத்ம அபிமான நிலையை சொல்றாரு. ஓகே சிஸ்டர். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம் இருக்கிறது. உங்களுடைய எல்லையற்ற புத்தி எல்லையற்ற வைராக்கியமாகும். நமக்கு இந்த விகார உலகின் மீது மிகுந்த கோபம் இருக்கிறதா?
ம் கோபம் இருக்கிறது. இப்பொழுது நாம் சிவாலயம் செல்வதற்காக மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கும் பொழுது தவறாக நடந்து கொண்டால் இவரிடத்தில் இப்பொழுது பூதம் பிரவேசமாகி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ம். அதாவது அத சுத்த கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய உலகம் இப்படி இருக்குதே அப்படின்றது மாதிரி ஒரு கோபம் வரும் இல்லையா? அத சொல்றாரு. அது சுத்த கோபம் தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். அதான் இந்த பழைய உலகத்துல இருந்து நம்ம விடுபடணும். இங்க இருக்கவங்க எல்லாம் தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த விஷயம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. இந்த பழைய உலகம் இப்ப நம்மளோட யோக பலத்தால தான் விநாசமாக போகுதுன்னா நம்ம நல்ல விதத்துல யோகா செய்யணும். அந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்றாரு. கோபம் அப்படிங்கிற அக்னி கூட ரொம்பவும் மோசமானதுதான் அப்படின்றதும் சொல்றாரு. சுத்த கோபம் அசுத்த கோபம் ரெண்டு இருக்குது. அசுத்தமான கோபம் இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களோட சண்டையிட்டு இருக்குது, கோவப்படுறது, அந்த மாதிரி காரியத்தை ரெண்டாவது சொல்றாரு. இந்த மாதிரி கோபத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்னா கோப அக்னிய யோக அக்னியால முடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கான அந்த காரியம் சொல்றாரு sister. சரி பாத்து. ஒரே வீட்டில் கணவன் ம் அன்னப்பறவையாக ஆகி கொண்டிருக்கிறார். மனைவி புரிந்து கொள்ளவில்லை எனில் கடினமாகி விடுகிறது. ம் பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இவரது அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. ம் யார் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் ஆவார்கள். பலரது கெட்ட நடத்தைக்கான புகார்கள் வருகின்றன. இந்த அசுர குணங்கள் உள்ளன. அதனால்தான் தந்தை தினமும் புரிய வைக்கின்றார், தனது கணக்கை இரவில் பாருங்கள். இன்று நான் எந்த அசுர காரியமும் செய்யவில்லைதானே? முழு ஆயுளும் என்ன தவறு செய்திருந்தீர்களோ அதை கூறுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ம். இரவு நேரத்துல செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த கர்மேந்திரியங்கள் தவறு செய்யறது அப்படிங்கறது மாதிரி செக் பண்ணுங்க. எந்த அசுர நடத்தையும் நான் இன்னைக்கு வெளிப்படுத்தினானா அப்படிங்கறத சார்ட் வச்சு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அதான் நைட் நேரத்துல சுயராஜ்ய அதிகாரி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய கர்மேந்திரியங்களின் தர்பாரை கூட்டி எந்த கர்மேந்திரியங்கள் தவறு செய்தது, இன்னைக்கு இந்த தவறு நடந்துச்சு, நாளைக்கு அந்த தவறு நடக்காம பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிறது மாதிரி பாபா கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லிட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. அடுத்த நாள் கவனம் வச்சு இந்த கர்மேந்திரியங்கள் மூலமா இந்த தவறு நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற உறுதித்தன்மையோட இருந்து அந்த சம்ஸ்காரத்தை உங்ககிட்ட இருந்து நீக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே சார். அதை கூறுங்கள் என்று தந்தை கூறுகிறார். யாராவது பெரிய தவறு செய்திருந்தால் பிறகு டாக்டரிடம் கூறுவதற்கு வெட்கம் ஏற்படுகிறது. ம் ஏனெனில் மரியாதை போய்விடும் அல்லவா? சொல்லாமல் இருப்பதன் மூலம் மேலும் நஷ்டமாகிவிடும். மாயை அந்த மாதிரி தாக்கி விடுகிறது. அதாவது முற்றிலும் அழிந்து விடுகிறது. மாயை மிகவும் திறமை வாய்ந்தது. 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைய முடியவில்லை எனில் தந்தை என்ன செய்வார்? ம் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடையலைன்னா தந்தை தான் என்ன செய்ய முடியும்? நீங்க தான் கவனம் வச்சு மாத்தணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏதாவது தவறான காரியம் செய்துட்டீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட சொல்றதுக்கு வெக்கம் வரும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதான் பாபான்னு சொல்றாரு. டாக்டருங்கிறது வைத்தீஸ்வரன். 5 விகாரங்களின் நோயிலிருந்து விடுவிக்க வந்த வைத்தீஸ்வரன். அவர்கிட்ட தானே சொல்ல முடியும். 5 விகாரங்கள் இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது, அதுக்கேற்ற மருந்து கொடுங்க அப்படின்னா அந்த வைத்தீஸ்வரன்ட்ட தானே கேட்க முடியும். அப்ப அவர்கிட்ட வந்து உண்மையை சொல்லலைன்னா அவர் எப்படி மருந்து கொடுக்க முடியும் அப்படின்றது மாதிரி கேட்கிறார். அதுக்கு தான் தந்தை கிட்ட உண்மையானவர்களா இருங்க, எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா உண்மையை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற ஸ்ரீமத் கொடுப்பாரு. இல்ல யோகா பண்ணும்போது உங்க புத்தியில டச் பண்ணுவாரு. இந்த மாதிரி நம்ம காரியம் செய்தா இந்த விகாரங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கறதெல்லாம் பாபா யோகா செய்யும்போது டச் பண்ணுவார். அதுக்கான விஷயத்த பாபா சொல்லிட்டு இருக்காங்க. சரிவா? தந்தை கூறுகின்றார், நான் கருணை கடலாகவும் இருக்கின்றேன், காலனுக்கெல்லாம் காலனாகவும் இருக்கின்றேன். பத்தித்த பாவனனே வாருங்கள், வந்து பாவனம் ஆக்குங்கள் என்று என்னை அழைக்கிறீர்கள். இரண்டுமே எனது பெயர்கள் அல்லவா? எவ்வாறு கருணை உள்ளமுடையவனாக இருக்கிறேன், பிறகு காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன், அந்த பாகத்தை இப்பொழுது நடித்துக் கொண்டிருக்கிறேன். முல்லை மலராக ஆக்குகின்றார் எனில் உங்களது புத்தியில் அந்த குஷி இருக்கிறது. நீங்கள் அனைவரும் பார்வதிகள் என்று அமர்நாத் தந்தை கூறுகின்றார். தந்தை கருணை கடலாகவும் இருக்காரு. காலனுக்கெல்லாம் காலனாகவும் இருக்காரு. பதித்தர்களை பாவனம் செய்யக்கூடியவராகவும் இருக்காரு. முற்களை மலரா மாத்தக்கூடியவராகவும் இருக்கார். இத்தனை 4 விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்வதிகளுக்கு ஆத்மாக்கள் எல்லோரும் பார்வதிகள். உங்க எல்லோருக்கும்
சிவன் வந்து அமரக்கதையை கூறுறார் அப்படிங்கிறத சொல்றார். அந்த அமரக்கதையின் விஷயம் கூட எதுக்காக சொல்றார் அப்படின்னா, நீங்க அமரபுரி போறதுக்கான விஷயமா இருக்குது. அங்க சங்கரன் வந்து பார்வதிக்கு அமரக்கதை சொன்னது மாதிரி காமிச்சிட்டாங்க. அங்க ஒரு பார்வதியா காமிச்சிட்டாங்க. ஆத்மாக்கள் நீங்க எல்லோரும் பார்வதிகள், நான் ஒருத்தன் சிவன் அப்படிங்கிறது மாதிரி சொல்றார். உங்க எல்லாருக்கும் அமரக்கதை சொல்றேன் அமரபுரி போவதற்காக அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர். இப்பொழுது நீங்கள் என் ஒருவனை நினைவு செய்தால் அமரபுரிக்கு சென்று விடுவீர்கள். மேலும் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். அந்த யாத்திரை செய்வதனால் உங்களது பாவங்கள் அழிந்து விடாது. இவை பக்தி மார்க்கத்தின் யாத்திரைகளாகும். செலவிற்கு என்ன செய்கிறீர்கள் என்று குழந்தைகளிடத்தில் கேட்கின்றனர். ஆனால் நாம் இவ்வாறு பதிலுரைத்துள்ளோம் என்று யாரும் எந்த செய்தியும் கூறுவது கிடையாது. அமர்நாத், அமர்நாத், கேதார்நாத், அந்த ரிஷிகேஷ் அந்த போன்ற அந்த யாத்திரைக்கெல்லாம் போறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. நீங்க தந்தையை நினைவு செய்தாதான் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அடுத்து இந்த பிராமணர்கள் உங்க செலவுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மற்றவர்கள் கேட்டா என்ன மாதிரி பதில் உரைக்கணும் அப்படிங்கிறத பாபா சொல்றார். நாம எல்லோரும் பிராமணர்கள். இது ஒரு குடும்பம். இங்க போய் வெளியே வேலை செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க, இங்க யஜ்யத்தை பாதுகாக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. வெளியே போய் வேலை செய்து இங்க நம்ம எங்களுக்குள்ளேயே எங்க குடும்பத்துக்குள்ளேயே நாங்க பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு தெளிவா மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நாங்க யாருக்கிட்டையும் நன்கொடையோ எதுவும் வாங்குறது கிடையாது, தான தர்மம்லாம் வாங்குறது கிடையாது. இது ஒரு குடும்பமாகும். இந்த குடும்பத்துல நீங்களும் வந்து வாழ வரலாம். தந்தையின் ஞானத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அன்பா புரிய வச்சீங்கன்னா அவங்களுக்கும் தாக்கம் ஏற்படும் இல்லையா அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர் வாசி. இவ்வளவு பேர் பிரம்மாவின் இவ்வாறு பதிலளித்தோம் என்று யாரும் எந்த செய்தியும் கூறுவது கிடையாது. இவ்வளவு பேர் பிரம்மாவின் குழந்தைகளாக பிராமணர்களாக இருக்கின்றனர் எனில் நமக்காக நாமே செலவு செய்து கொள்வோம் அல்லவா? நமக்காக ராஜ்யத்தையும் ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யமும் நாம் செய்வோம், ராஜயோகம் நாம் கற்கின்றோம் எனில் நாம் தான் செலவும் செய்வோம். சிவபாபா அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக கொடுக்கின்றார். இதன் மூலம் நாம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகின்றோம். எந்த குழந்தைகள் படிக்கின்றார்களோ அவர்கள் தான் செலவு செய்வார்கள் அல்லவா? நாம் நமக்காகவே செலவு செய்கின்றோம். நாம் யாரிடத்திலும் யாசிப்பதோ நன்கொடை கேட்பதோ கிடையாது என்று புரிய வைக்க வேண்டும். ஆனால் இவ்வாறு ஆமா, அந்த ஸ்ரீமத் படி நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கோம், ராஜயோகம் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள நாமளே செலவு செய்துக்கலாம் இல்லையா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சார். நன்கொடை கேட்பது கிடையாது, ஆனால் இவ்வாறு கேட்கின்றனர் என்று மட்டும் குழந்தைகள் எழுதுகின்றனர். அதனால் தான் யாரெல்லாம் முழு நாளும் சேவை செய்கிறார்களோ அவர்கள் இரவில் கணக்கு வைக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இதற்கும் ஆர்வம் இருக்க வேண்டும். மற்றபடி பலர் வருகின்றனர், அவர்கள் அனைவரும் பிரஜைகளாக ஆகின்றனர். உயர்ந்த பதவி பிராப்தியாக அடைபவர்கள் மிக குறைந்தவர்கள் ஆவார்கள். உயர்ந்த பதவி அடையும்னா சேவை நல்ல விதத்துல செய்யணும். சேவை செய்து மற்றவர்களை தந்தையின் ஞானத்துக்கு அழைச்சிட்டு வரக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கும் போதானே அவங்களுக்கு ஆர்வம் வரும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே சார். அதான் நல்ல விதத்துல சேவை செய்யணும். யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் புரிய வச்சேன் அப்படிங்கிற சார்ட்டையும் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு புத்தியில வீண் விஷயங்கள் ஓடாம சேவையின் சிந்தனையும் ஓடும். இவங்களுக்கு இந்த மாதிரி நான் புரிய வச்சாதான் அவங்களுக்கு நல்ல விதத்தில் தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதான சிந்தனையெல்லாம் செய்யணும். நான் எத்தனை பேர்த்துக்கு இன்னைக்கு நல்ல விதத்துல புரிய வச்சேன் அப்படிங்கிற சார்ட்டையும் வைக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா பிரஜைகள் அதிக பேர் இருப்பாங்க, ராஜாக்கள் குறைவான பேர் தானே இருப்பாங்க. இப்ப நீங்க என்ன புருஷார்த்தம் செய்றீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு பதவி நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. சரிவா? ராஜாக்கள் மிகச் சிலர் இருப்பர், செல்வந்தர்களாகவும் மிகச் சிலர் தான் ஆகின்றனர். மற்றபடி ஏழைகளாக பலராகின்றனர். இங்கும் அவ்வாறு இருக்கிறது. தெய்வீக உலகிலும் அவ்வாறு இருப்பர். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. அதில் வரிசை கிரமமாக அனைவரும் தேவைப்படுகின்றனர். தந்தை வந்து ராஜயோகம் கற்பித்து ஆதி சனாதன தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்றார். தெய்வீக தர்மத்தில் ராஜ்யம் இருந்தது, இப்பொழுது கிடையாது. நான் மீண்டும் ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். தெய்வீக ராஜ்யம் ஏற்கனவே இருந்துச்சு, ஆனா இப்ப கிடையாது. அதனாலதான் இப்ப புதுசா அந்த தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறேன் அப்படின்னு தந்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தெய்வீக ராஜ்யத்தை அவர் தான் உருவாக்கிட்டாரு. நம்மளுடைய சம்ஸ்கார மாற்றத்தின் மூலமா உலக மாற்றம் ஏற்படுது. நம்மளுடைய சம்ஸ்காரத்தின் மாற்றத்தை
தந்தை கொடுத்த ஞானத்தின் மூலமா நம்ம மாத்துறோம் இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு 2500 வருஷத்துக்கான சொர்க்கத்தின் ராஜ்யத்தை நான் உருவாக்கி தரேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். சரிங்க சிஸ்டர். இதுக்கு மேல என்ன பிரதர் சொன்னாரு? அது இதுல இருக்கிறத கரெக்டா சொல்லுங்க. ராஜாக்கள் மிகச்சிலர் இருப்பர், செல்வந்தர்களாக மிகச்சிலர் தான் ஆகின்றனர். மற்றபடி ஏழைகளாக பலர் ஆகின்றனர். இங்கும் ஒவ்வொரு தெய்வீக உலகிலும் இருப்பர். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது, வரிசைக்கிரமமாக தேவைப்படுகின்றனர் என்று தந்தை புரிய வைக்கிறார். சொல்லிட்டேன் சிஸ்டர். அத நான் மீண்டும் ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். ஆக மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சித்திரமும் அவ்வாறு இருக்க வேண்டும். பாபாவின் முரளி கேட்பீர்கள், செய்வீர்கள். நாளுக்கு நாள் திருத்தங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. நீங்களும் தனது மனநிலையை பார்த்து கொண்டே இருங்கள். எவ்வளவு மாற்றங்கள் ஆகிக்கொண்டே செல்கிறது என்று தந்தை அசுத்தத்தில் இருந்து நீக்குகின்றார். யார் எந்த அளவு பலரை அசுத்தத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான சேவை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவர். குழந்தைகளாகிய நீங்கள் பால் பாயசம் போன்று இனிமையாக இருக்க வேண்டும். சத்தியுகத்தை விட தந்தை உங்களை இங்கு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார். ஈஸ்வரனாகிய தந்தை கற்பிக்கின்றார் எனில் அவருக்கு தனது படிப்பில் புத்திசாலித்தனத்தை காண்பிக்கும் பொழுது தந்தையும் பலியாகி விடுவார். தந்தை கிட்டையோ புத்திசாலித்தனத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி புத்திசாலித்தனத்தை காட்டணும்னா, சேவை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த திறமை இருக்கணும். அந்த திறமையை பார்த்து பாபா கூட பலியாயிடுறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்காக அபிமானத்திலையும் போயிடக்கூடாது. நல்ல விதத்துல தந்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை கேட்கும் போது நம்ம அதை தாரணை செய்து மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் போது தந்தை மகிழ்ச்சி அடைவார் இல்லையா? அந்த விஷயத்த சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சரிங்க. உங்களுக்குள்ள நீங்க இனிமையானவர்களா இருக்கணும் அப்படிங்கிருக்காரு. ஒருபோதும் கசப்பானவர்களா இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள நீங்க இனிமையானவர்களா, பால் பாயசம் போல எப்படி பாலும் சர்க்கரையும் கலந்து இருக்குதோ அதே போல எப்பவும் உங்களுக்குள்ள இனிமையானவர்களா இருக்கணும். ஒருபோதும் இந்த சம்ஸ்கார மோதலுக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இப்பொழுது நான் பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழில் மட்டுமே செய்வேன் என்று உள்ளத்தில் நினைக்க வேண்டும். அந்த உலகிய தொழில் போன்றவைகள் செய்ய வேண்டும். செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். முதலில் சுய முன்னேற்றம் என்பதை செய்யுங்கள். மிகவும் எளிதானதுதான். மனிதர்களால் அனைத்தையும் செய்ய முடியும். இல்லறத்தில் இருந்தபடியே ராஜ்ய பதவியை அடைய வேண்டும். ஆகையால் தினமும் தனது கணக்கு வழக்கை பாருங்கள். முழு நாளின் லாபம் மற்றும் நஷ்டத்தின் கணக்கை எடுங்கள். கணக்கு பார்க்கவில்லை எனில் திருந்துவது கஷ்டமாகிவிடும். அதாவது கணக்கு வைக்கணும், சுயமுன்னேற்றத்துக்காக சிந்தனையும் செய்யணும், உங்களுடைய நடத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுய முன்னேற்றம் ஆகணும்னா கண்டிப்பா சார்ட் வச்சாகணும். சார்ட் வைக்கும் போதுதான் தெரியும் உண்மையிலே நான் எந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது விஷயம்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுக்காகத்தான் அந்த கர்மேந்திரியங்களை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த கர்மேந்திரியங்கள் இன்னைக்கு தவறு செய்தது அப்படின்னு. கூடவே யோகாவுக்கான சார்ட்டும் வைக்கணும். கரெக்டா யோகா பண்றோமா அப்படின்றதும். அந்த 3 சப்ஜெக்ட்லயுமே சார்ட் வைக்கிறது மிகவும் நல்லது. தேவைக்கான சார்ட்டையும் இன்னைக்கு சேர்த்து சொல்லியிருந்தாரு. தேவை செய்து எத்தனை பேத்துக்கு புரிய வச்சேன், எப்படிலாம் புரிய வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப 4 சப்ஜெக்ட்லயுமே சார்ட் வைக்கணும் சிஸ்டர். சரி, ஓகேவா? சீர்திருந்தது கஷ்டமாகிவிடும். தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. யாருக்கும் நான் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று தினமும் பார்க்க வேண்டும். உயர்ந்த பதவியாகும், அளவற்ற வருமானமாகும். இல்லையெனில் கடைசியில் அழ வேண்டியிருக்கும். போட்டி இருக்கிறதல்லவா? சிலர் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கின்றனர், சிலர் ஏழைகளாகவே இருந்து விடுகின்றனர். நிறைய முயற்சி பண்ணி உங்களுடைய சம்ஸ்காரத்துல நல்ல விதத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா உயர்ந்த பதவி அடைவீங்க இல்லையா? அதான் சிலர் லட்சம் ரூபாய் அடையிறாங்க, சிலர் இன்னும் ஏழையாவே இருக்காங்க அப்படின்னு சொல்ற. இத ஞான ரத்தினங்களையும் உதாரணமா சொல்லலாம். நீங்க எந்த அளவுக்கு இங்க ஞான ரத்தினங்களை சேமிச்சு வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு அங்க ஸ்தூல ரத்தினங்களா உங்களுக்கு கிடைக்கும் சத்திய ராஜ்யத்துல. யாருக்கிட்ட அங்க ஸ்தூல ரத்தினங்கள் நிறைய இருக்குதோ அவங்க தானே ராஜாவா இருப்பாங்க. அதனாலதான் இங்க ஞான ரத்தினங்கள் நிறைய சேமிச்சுக்கோங்க, உங்களுடைய சம்ஸ்காரத்தின் மாற்றத்தெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். இப்பொழுது உங்களுடையது ஈஸ்வரிய போட்டியாகும். இதில் எந்த ஓட்டப்பந்தயமும் கிடையாது. புத்தியினால் அன்பான தந்தையை நினைவு செய்தால் போதும். ஏதாவது தவறு ஏற்பட்டுவிட்டால் உடனே கூறிவிட வேண்டும். பாபா, என் மூலம் இந்த தவறு ஏற்பட்டு விட்டது. கர்மேந்திரியங்களின் மூலம் இந்த தவறு ஏற்பட்டு இருக்கிறது. சரியானது எது, தவறானது எது என்று சிந்திக்கும் புத்தி கிடைத்திருப்பதால் இப்பொழுது
தவறான காரியம் செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். உங்களுக்கு இப்ப புத்தி நல்ல விதத்துல கிடைச்சிருக்குது தந்தை கொடுத்த ஞானத்தின் மூலமா. அப்ப பகுத்தறியும் சக்தி, முடிவெடுக்கும் சக்தி சரியா இருக்கணும் இல்லையா? எது சரி எது தவறுன்னு பிரிச்சு பார்க்க தெரியணும் உங்களுக்கு. தவறான காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது, எது சரியோ அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் பாபா ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு. ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா எல்லாமே சரியா நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். தவறான காரியம் எதையும் செய்துவிட்டால் பாபாவை அவமானப்படுத்துகிறீர்கள், பிறகு மன்னிப்பு கேட்கிறீர்கள். ஏனெனில் இப்பொழுது தந்தை இங்கு அமர்ந்திருப்பதே உங்களை பற்றிய செய்திகளை கேட்பதற்காகத்தான். ஏதாவது தவறான காரியம் செய்துவிட்டால் உடனேயே கூறிவிடுங்கள் அல்லது எழுதிவிடுங்கள். பாபா, இந்த தவறான காரியம் செய்துவிட்டேன், பாதி மன்னிப்பு கிடைத்துவிடும், நான் கருணை காண்பிப்பேன் என்பது கிடையாது. மன்னிப்பு அல்லது கருணை யாருக்கும் கிடையாது. அனைவரும் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தந்தையின் நினைவின் மூலம் விகர்மங்கள் விநாசமாகும். கடந்தவைகளும் யோக பலத்தின் மூலம் அழிந்து கொண்டே செல்லும். தந்தையினுடையவராகி பிறகு தந்தையை நிந்தனை செய்யாதீர்கள். சத்குருவை நிந்திப்பவர்கள் நிலைத்திருக்க முடியாது. மொத்தமா நீங்க சீர்திருந்ததுக்கான விஷயம்தான் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாரு. மொத்தமா உங்க கேரக்டர் சேஞ்ச் மாறணும், உங்களோட டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறணும், உங்க பிஹேவியர் சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு சொல்றாரு. சத்குருவை நிந்தனை செய்தீங்கன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் சத்குரு தான் ஸ்ரீமத் கொடுப்பாரு. ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா எல்லா விஷயமும் கரெக்டா நடக்கும். ஸ்ரீமத்தை மீறீங்கன்னா தான் சத்குருவுக்கு நிந்தனை செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஏன்னா ஸ்ரீமத்தை மீறும் போது தவறான காரியம் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும் போது மற்றவர்கள் நம்மளையும் குறை சொல்லுவாங்க. இப்படித்தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்களா, பகவான் இப்படித்தான் வந்து உங்களுக்கு கற்பிச்சாரா அப்படின்றது மாதிரி குருவுக்கு நிந்தனை ஏற்படும். அதனாலதான் சத்குருவுக்கு நிந்தனை செய்யறவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். நிலைத்திருக்க முடியாதபடி தந்தையை நிந்தனை செய்யாதீர்கள். சத்குருவை நிந்திப்பவர்கள் நிலைத்திருக்க முடியாது. மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் தான் நிலைத்திருக்க முடியும். மற்ற குருக்களிடத்தில் ராஜ்யத்திற்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடையாது. இங்கு உங்களுக்கு லட்சியம் குறிக்கோள் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் எந்த லட்சியமும் குறிக்கோளும் கிடையாது. ஒருவேளை இருந்தாலும் கூட அல்ப காலத்திற்காகத்தான். 21 பிறவிகளுக்கான சுகம் இங்கு இருக்கிறது. மற்ற குருமார்கள்ட்ட போறீங்க அப்படின்னா அவங்க வெறும் முக்தி தாமத்துக்கு போறதுக்கான வழி சொல்லுவாங்க. இருந்தாலும் முக்தி தாமத்துக்கு அவங்க ஒன்றும் அழைச்சிட்டு போறது கிடையாது. ராஜ்யத்துக்கான பாக்கியம்லாம் அவங்க எதுவும் கொடுக்க போறது கிடையாது. அங்க இருக்கக்கூடியது அல்ப காலமான சுகம் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு பிறவிக்கு வேணா தூய்மையா இருப்பீங்க, அமைதியா இருப்பீங்க, இல்லற வாழ்க்கையில இருந்து விடுபட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 21 பிறவிக்கான ஆஸ்தி, அந்த ராஜ்யம், சுகம் அது மொத்தமா இங்க கிடைக்குதுன்னா அப்ப இந்த இந்த யஜ்யத்தை விட்டா வேற வழி கிடையாது உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். முக்திதாமம் போகணும், ஜீவன் முக்திதாமமும் 2 பரிசு கிடைக்குது இல்லையா உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். 21 பிறவிகளுக்கான சுகம் எங்கே இருக்கிறது? சிறிதளவிற்கான சுகம் எங்கே இருக்கிறது? செல்வத்தின் மூலம் சுகம் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. யாராவது மருத்துவமனை கட்டுகின்றனர் எனில் அடுத்த பிறவியில் நோய் குறைவாக இருக்கும். அதிகம் படித்தவர்களாக இருப்பது என்பது கிடையாது. செல்வமும் அதிகமாக கிடைக்கும். அதற்காக அனைத்தையும் செய்கின்றனர். சிலர் தர்மசாலை உருவாக்குகிறார் எனில் அடுத்த பிறவியில் மாளிகை கிடைக்கும். ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது கிடையாது. ஆக தந்தை எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறார். ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, இந்த பிறவில ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அடுத்த பிறவி தூய்மையா இருப்பாங்க, அடுத்த பிறவி ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனா நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல கல்வி அறிவு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப தர்மசாலை கட்டுறாங்க அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு அரண்மனை பெரிய பாக்கியம் கிடைக்கும். இருந்தாலும் ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அதாவது ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் மூணுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. எங்க இருந்து? துவாபர கலியுகத்துல தானம் செய்யறதன் மூலமா. ஆனா இங்க தானம் புண்ணியம், இங்க யஜ்யத்துக்குள்ள செய்றீங்க, தந்தை கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணுமே கிடைச்சிரும். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா செல்வம் ஒண்ணுதான் நமக்கு அந்த சுகத்துக்கான வழி அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. யஜ்யத்துல இருக்கவங்க கூட அப்படி நினைக்கக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க போல. அதனாலதான் சொல்றேன், செல்வம் இருக்கிறதுனால நம்ம சுகமா அடைஞ்சிருவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படிங்கிறார்.
வெல்த் ஹாப்பினஸ் மூணுமே வேணும். ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்து உங்களுக்கு 21 பிறவிக்கு உருவாக்கி தரதுக்காக வந்திருக்கேன். உங்களுடைய பாக்கியத்தை புரிஞ்சுக்கிட்டு இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதத்துல முயற்சி செய்யுங்க, சீர்திருத்த வேண்டிய காரியத்தை செய்யுங்க அப்படிங்கிறாரு. ஓகே சிஸ்டர். பக்தி மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்றாரு, நல்ல அன்னதானம் எல்லாம் பண்றாங்க, ஆனா அடுத்த பிறவியில எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அன்னதானம் பண்ணா நல்ல செல்வந்தரா அன்னத்துக்கு பஞ்சம் இல்லாம இருப்பாங்க அடுத்த பிறவியில. ஆனா ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் இங்க மருத்துவமனை கட்டுறாங்கன்னா அடுத்த பிறவியில ஆரோக்கியமா இருப்பாங்க, ஆனா வேற சுகம், ஹாப்பினஸ், சந்தோஷம் அதெல்லாம் கண்டத்துக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு புரிய வைக்கிறாரு. ஆக தந்தை எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கின்றார். சிலர் நன்றாக புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்கின்றனர், சிலர் புரிந்து கொள்வதே கிடையாது. ஆக தினமும் கணக்கு வழக்கை பாருங்கள். இன்று என்ன பாவம் செய்தேன், இந்த விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டேன் போன்றவற்றை பார்க்கவும் தந்தை கட்டளையிடுகின்றார். எனில் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. நாம் இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிப்பது கிடையாது. பாபாவிற்கு எவ்வளவு குஷி இருக்கிறது. நான் வயோதிகனாக இருக்கிறேன், இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு இளவரசனாக ஆவேன். அதான் இப்ப பெக்கர் டு பிரின்ஸ் அப்படின்னு சொல்வார் இல்லையா, அந்த விஷயத்த சொல்றேன். இப்ப இந்த சரீரத்துல நான் இப்ப இருக்குது ஏழையா இருக்கேன், நாளைக்கு நான் இளவரசர் ஆக போறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைச்சிருது இல்லையா அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. சரி வாசிங்க சிஸ்டர். பழைய சரீரம்ங்கிறது தமோ பிரதானமான சரீரம். அதான் இந்த சரீரத்துல எதுவும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாரு இல்லையா. இங்க இந்த சரீரத்தினால ஆரோக்கியம் இல்லை, அதுக்கு எந்த ஒரு, அதாவது அந்த செருப்புக்கு சமமானதுன்னு சொல்லுவார். அது போல சொல்றாரு. இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு இளவரசனாக ஆவேங்கிற குஷி பிரம்மபாபாவுக்கு இருந்துச்சு. அதனால நீங்களும் படிக்கிறீர்கள் எனில் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரப்பா. ஆனா தந்தையை நினைவு செய்வதே கிடையாது. தந்தை எவ்வளவு எளிய முறையில் புரிய வைக்கின்றார். ஆங்கிலம் போன்றவைகளை படிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. இது மிகவும் எளிதாகும். இந்த ஆன்மீக படிப்பின் மூலம் நீங்கள் மிகவும் குளிர்ச்சியாக ஆகிவிடுகிறீர்கள். இங்கு நீங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டிருந்தால் போதும். அதான் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா இங்க இந்த ஆன்மீக படிப்பை படிக்கிறது எவ்வளவு எளிமையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நீங்க வெறும் தந்தையை நினைவு செய்துட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. தந்தையை நினைவு செய்யறதுனால உங்களுக்கு விகர்மங்களும் விநாசமாகுது. எப்போ ஆத்ம அபிமானியா இருக்கிறது காரணத்தினால உங்களுக்கு அந்த தெய்வீக நடத்தையும் வந்துடும். சீர்திருத்த வேண்டிய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்மீக படிப்பு எவ்வளவு எளிமையா இருக்குது. ஆனா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா எவ்வளவு கடுமையா முயற்சி இருக்குது. ஆனா இங்க உங்களுக்கு அந்த மாதிரி கடுமையான முயற்சி எல்லாம் இல்லை அப்படிங்கறத சொல்றேன். ஓகே சார். இங்கு தந்தை மட்டும் நினைவு செய்து கொண்டிருந்தால் போதும். கர்மேந்திரங்கள் குளிர்ச்சியானதாக ஆகிவிடும். உங்களுக்கு சரீரம் இருக்கிறது அல்லவா. சிவபாபாவிற்கு சரீரம் கிடையாது, கிருஷ்ணருக்குத்தான் சரீரம் இருக்கிறது. அவரது கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியாக இருக்கிறது. அதனால்தான் அதற்கு பெயர் வைத்து விட்டனர். இப்போது அவர் தொடர்பு எப்படி இருக்கும்? ஆமா, அவர் இருக்கு கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. ஏன்னா சிவ பரமாத்மான்னு இங்க தந்தை நமக்கு புரிய வைக்கிறாரு, அங்க கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்காங்க. யோக பலத்தினால உங்களுடைய கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப இவர் செய்த யோக பலத்தின் மூலமா தான் அவருடைய கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. பிரம்மபாபா செய்த முயற்சியினால அடுத்த பிறவி எடுக்கும் போது அவர் கிருஷ்ணர் ஆகிறாரு. அவருடைய கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியானதா இருக்கும், எந்த ஒரு சலனமும் அதுல ஏற்படாது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அவர் தேகதாரியா இருக்காரு, இவர் தேகமற்றவரா இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. யாரு சிவபாபா தேகமற்றவரா இருக்காரு, அவர் தேகத்தோடு இருக்கக்கூடியவரா இருக்காரு கிருஷ்ணர். ஆனா மகிமையெல்லாம் அவருக்கு போயிடுச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அவர் இருப்பதோ சத்தியுகத்தில். அவரது அங்கத்தையும் இவ்வாறு குளிர்ச்சியாக ஆக்கியது யார்? இதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஆக இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அந்த அளவிற்கு தாரணை செய்ய வேண்டும். சண்டை சச்சரவுகள் முற்றிலும் இருக்கக்கூடாது. உண்மையே பேச வேண்டும். பொய் பேசினால் அழிந்து விடுவீர்கள். உண்மையே பேசணும், எந்தவித பொய்யும் பேசக்கூடாது, சண்டை சச்சரவுகள்லாம் ஈடுபடக்கூடாது. அதான் கர்மேந்திரியங்கள் மூலமா தவறு செய்றீங்க அப்படின்னா பார்வை திருந்தணும், வார்த்தை திருந்தணும், செயல்பாடுகள் எல்லாமே திருந்தணும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய எண்ணம் எல்லாமே திருந்தணும் இல்லையா. அப்பனா தான் உங்களுடைய கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் அப்படிங்கறத சொல்றாரு. கிருஷ்ணரை உதாரணமா வச்சு சொல்றாரு. அவர் எப்படி இருக்காரு அதே போல நீங்க இப்பவும் அந்த தெய்வீக நடத்தை அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். நல்ல நல்ல சித்திரங்களையும் உருவாக்குங்கள். அது அனைவரிடத்திலும் செல்ல வேண்டும். நல்ல பொருட்களை பார்க்கின்ற பொழுது சென்று பார்க்க வேண்டும் என்று கூறுவார்கள். புரிய வைப்பவர்களும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். சேவை செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தனக்கு சமமாக்குவதற்கு நல்ல பிராமணிகளும் ஆசிரியர்களும் தேவை. யார் தனக்கு சமம் மேனேஜராக ஆக்குகின்றார்களோ அவர்களைத்தான் நல்ல பிராமணி என்று கூறலாம். அவர்கள் பதவியும் உயர்வாக அடைவார்கள். குழந்தை புத்தி உடையவர்களாகவும் சிறுபிள்ளைத்தனம் இருக்கக்கூடாது, இல்லையெனில் வெளியேற்றி விடுவார்கள். ராவண சம்பிரதாயம் அல்லவா? பின் நாட்களில் சென்டர் பாதுகாக்கும் அளவிற்கு பிராமணிகளை தயார் செய்ய வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. பிராமணர்கள் எப்படி இருக்கணும், பிராமணிகள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிராமணிகள் இப்ப தங்களுக்கு சமமான மாற்றக்கூடிய காரியம் செய்யணும். நீங்க மேனேஜர் ஆயிருக்கீங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு சமமா மற்றவர்களையும் மேனேஜர் ஆக்குற அளவுக்கு தகுதியுடையவர்களா மற்றவர்களை மாத்தணும். நீங்க உங்களுக்கு சமமா மற்றவர்களை மாற்றும் போதுதான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சித்திரங்கள் நல்ல விதத்துல உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த சித்திரங்களை வச்சு புரிய வைக்கக்கூடிய அந்த எளிமையா புரிய வைக்கிறதுக்கான அந்த சேவைக்கான யுக்தியும் உங்களுக்கு தேவை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொன்னாரு? அதான் சிறுபிள்ளைத்தனமா அந்த புத்தி வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெச்சூரிட்டியா இருந்து மற்றவர்களுக்கு சேவை செய்யணும், மற்றவர்களை உங்களுக்கு சமமா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சென்டரை மெயின்டைன் பண்ற அளவுக்கு பிராமணிகளை தயார் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதான். ஓகே சார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தையிடம் தனது படிப்பின் புத்திசாலித்தனத்தை திறமையை நிரூபித்து காட்ட வேண்டும். பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழிலில் ஈடுபட வேண்டும். முதலில் தனது முன்னேற்றத்திற்கான சிந்தனை செய்ய வேண்டும். இனிமையாக பால் பாயசம் போன்று இருக்க வேண்டும். பாரதத்தை சொர்க்கமாக்கக்கூடிய சேவை செய்யணும். ஆத்மா அபிமானியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்து உங்களுக்குள்ள இனிமையா இருக்கிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்குள்ள பால் பாயசம் போல இனிமையானவர்களா இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஓகே சார். ஏதாவது தவறு செய்துவிட்டால் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தந்தை கருணை காண்பிப்பது கிடையாது. தந்தையின் நினைவின் மூலம் விகர்மங்களை அழிக்க வேண்டும். நிந்தனை ஏற்படுத்தும் எந்த காரியமும் செய்யக்கூடாது. விகர்மங்கள் செஞ்சுட்டா தந்தையிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. தந்தை மன்னிப்பு தரமாட்டாரு. அவருடைய நினைவுல இருந்து நீங்க தான் அந்த விகர்மங்களை அழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சமிக்கை கொடுக்கறாரு அப்பா. ஆமா, குறைய நம்ம செஞ்ச தவிர தந்தைகிட்ட சொல்லும் போது பாதி மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். 50% உங்களுக்கு கேன்சல் ஆகுது. மீதி 50% என்ன செய்யணும்? ஒன்னு யோக பலத்தால அழிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். இல்ல அந்த தவறே இனி காரியத்துல செய்யாம செயல்பாட்டுல கொண்டுட்டு வராம அந்த சம்ஸ்காரத்தை மாத்துங்க. அப்ப முழுமையாகவே அந்த தவறு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் சொல்றாரு. நான் கருணை காமிப்பதெல்லாம் கிடையாது, நீங்க தான் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்பா வரதானம் கொடுக்கறாங்க. ஞானம் நிறைந்த நிலையின் விசேஷத்தன்மை மூலமாக சமஸ்கார மோதல்களில் இருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய தாமரை மலருக்கு சமமான விலகிய மற்றும் பார்வையாளன் என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர் ஆகுக. சம்ஸ்காரங்கள் என்பது கடைசி வரை சிலருக்கு வேலைக்காரனுடையதாக இருக்கும், சிலருக்கு ராஜாவினுடையதாக இருக்கும். சம்ஸ்காரம் மாறட்டும் என்று இதற்காக காத்திருக்க வேண்டாம். ஆனால் என் மீது எவருடைய பிரபாவமும் படக்கூடாது என்றால், ஒன்று, ஒவ்வொருடைய சமஸ்காரம் வேறு வேறாக இருக்கும். இரண்டாவது, மாயையினுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு சமஸ்காரம் வருகின்றது. எனவே எந்த ஒரு விஷயத்தினுடைய தீர்மானத்தையும் நியமங்கள் ஸ்ரீமத் எனும் எல்லைக்குள் இருந்து எடுக்க வேண்டும். வேறு வேறு சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் மோதல் இருக்கக்கூடாது. இதற்காக ஞானம் நிறைந்தவராக மாறி தாமரை மலருக்கு சமமாக விலகிய மற்றும் பார்வையாளன் என்கிற நிலையில் இருக்கவும். சம்ஸ்காரம் இப்ப கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படின்னா,
ராஜாக்களுடைய சம்ஸ்காரமும் இருக்கும், சிலருக்கு வேலைக்காரர்களுடைய சம்ஸ்காரமும் இருக்கும். அதற்காக நீங்க என்ன செய்யணும், இவங்களுடைய சம்ஸ்காரம் மாறட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்மளுடைய சம்ஸ்காரமும் மாறணும் அப்படிங்கறது மாதிரி காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருடைய பிரபாவமும் என் மீது படக்கூடாது, அந்த அளவுக்கு நான் சம்ஸ்காரத்தை தயார் செய்து வச்சிருக்கணும், அதற்கான காரியம் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க விதவிதமான சம்ஸ்காரம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் விதவிதமான வாழ்க்கை முறையில இருக்காங்க, விதவிதமான சூழ்நிலையில இருக்காங்க. அது எதையோ பயன்படுத்தி மாயை அந்த சம்ஸ்கார மோதலுக்கு கொண்டுட்டு வரும். மற்றவர்களுடைய சம்ஸ்காரத்தை பயன்படுத்தா மாயையும் நம்மளை அட்டாக் பண்ணும். அப்ப யாருடைய பிரபாவம் நம்ம மீது படாம இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. கூடவே நீங்க ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க, ஸ்ரீமத் படி நிர்ணய சக்தியை பயன்படுத்தி முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த சம்ஸ்கார மோதல்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க ஞானம் நிறைந்த நிலையில இருக்கணும். விலகிய மற்றும் பற்றற்ற பார்வையாளன், விடுபட்ட சாட்சி நிலையில இருக்கும் போது அந்த சம்ஸ்கார மோதல் மற்றும் அந்த தாமரை மலருக்கு என்னங்க சிஸ்டர்? தாமரை மலர் சொன்னார், விலகிய பார்வை இருக்கும். அதான் அந்த அன்பாவும் இருக்கணும், விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான் அந்த தாமரை மலரின் உதாரணம் சொல்றாரு. அதான் ஞானம் நிறைந்த நிலையில பற்றற்ற பார்வையாளனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த சம்ஸ்கார மோதல்ல இருந்து நீங்க விலகி இருக்கணும். சம்ஸ்கார சந்திப்பின் நடனம் ஆடுங்கள் அப்படின்னு வரலட்சுமி சிஸ்டர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நானும் சிஸ்டரும் சேர்ந்து போட்டிருந்தோம். நான் தான் அந்த கொஸ்டின் கேட்டேன் சிஸ்டர்கிட்ட. அந்த வீடியோ பாருங்க, நல்லா புரியும் இந்த சம்ஸ்கார மோதல்னா என்ன, சம்ஸ்கார மிலன், சம்ஸ்கார சந்திப்புனா என்ன அப்படின்றது நல்ல விதத்துல சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. ஓகே சிஸ்டர், அந்த வீடியோ போய் பாருங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ வந்துச்சு. ஓகே சிஸ்டர். ஓகே சார். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, பலவந்தம் அல்லது கடின முயற்சி செய்வதற்கு பதிலாக மனதிற்கு பிடித்த வகையில் முயற்சி செய்யுங்கள். Instead of being unstubborn and working hard, make effort with entertainment. Instead of being stubborn, பிடிவாதமா இருக்கிறதுக்கு பதிலா and working hard, கடின உழைப்பு செய்வதற்கு பதிலா make effort with entertainment, அதாவது மனதுக்கு பிடித்த வகையில முயற்சி செய்யணும். கடுமையான முயற்சி செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. கடுமையானா பாபா சொல்லிட்டாரு இது செய்தே ஆகணும் செய்தே ஆகணும் செய்தே ஆகணும், கடுமையா போட்டு உழைப்பு செய்து அதை முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. மனதிற்கு பிடித்த மாதிரி முயற்சி செய்யணும் அப்படின்னா மன்மத் படி போகிறதும் கிடையாது. மனதிற்கு பிடித்த மாதிரினா தந்தையின் அன்புல தந்தை சொல்லியிருக்காங்க நம்ம செய்யணும், தந்தைக்காக நம்ம செய்யறோம் அப்படிங்கறது மாதிரி ஒரு அன்பா அந்த காரியத்தை செய்தீங்க அப்படின்னா அது வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டாங்களே செய்யணுமே அப்படின்றது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. நல்லா அன்போடு இருந்து மனதிற்கு விருப்பம் அடைஞ்சு எந்த ஒரு காரியம் செய்தாலும் மனம் ஒப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மன விருப்பத்தோட செய்யணும் அப்படின்னு. அந்த மன விருப்பத்தோட செய்தீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். உட்காந்து அடமா செய்யணுங்கிறது அவசியம் இல்ல, மனது போற போக்கிலேயே அப்படியே அதை மாத்தி மாத்தி இயல்பா செய்யுங்க, அதுப்ப சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும்னு அப்பா சொல்றாங்க. அவ்வியக்த சமிக்கை, ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். பவித்திரத்தா, சுகம் மற்றும் அமைதி இவற்றிற்கு பிறப்பு அளிக்கும் தாய் ஆகும். எங்கு பவித்திரத்தா இருக்கிறதோ அங்கு துக்கம் மற்றும் அமைதியற்ற நிலை வர முடியாது. எனவே சோதனை செய்யுங்கள், எப்பொழுதும் சுகத்தினுடைய இருக்கையில் ஓய்வாக, அதாவது அமைதியின் சொரூபத்தில் நிலைத்திருக்கின்றேனா, தனக்குள்ளே ஏன் எப்படி என்கிற குழப்பம் இருக்கின்றதா, அல்லது இந்த குழப்பங்களிலிருந்து விலகி சுக சொரூபத்தின் மனநிலை இருக்கின்றதா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காரு சமிக்கையில, அவ்வியக்த சமிக்கை. தூய்மைதான் சுகம் மற்றும் சாந்தியின் ஜனனி அப்படின்னு சொல்லுவார். அதான் சொல்லியிருக்காங்க, தூய்மைதான் தாய், சுகம் சாந்தி அப்படிங்கிறது குழந்தை. எங்க தாய் இருப்பாங்களோ அவங்க குழந்தைகள் தன்னால ஓடி வந்துருவாங்க. ஏன்னா தாயை பார்த்தா குழந்தைகள் வந்துதான் ஆகணும். அதான் தாய் குணம், தூய்மையின் குணம் தான். எங்க தூய்மை இருக்குதோ அங்க துக்கமும் அசாந்தி இருக்காது. எங்க தூய்மையற்ற தன்மை இருக்குதோ அங்கதான் துக்கமும் அசாந்தி இருக்கும். அப்ப தூய்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது பாருங்க. சாந்தி தாமம் போகணும்னாலும் தூய்மை வேணும், சுகதாமம் போனாலும் தூய்மை வேணும். அதனாலதான் அந்த தூய்மை குணத்தை பிராமணர்களாகிய நீங்க கடைபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. தூய்மைதான் சுகம் மற்றும் சாந்தியின் ஜனனி. இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவும் அந்த சுகத்தின் இருக்கையில அமர்ந்து அமைதி சொரூபமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுகம்ன்றது ஒரு இருக்கை, அந்த இருக்கையில எப்போ அமர்ந்து அந்த ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா அந்த அமைதி சொரூபத்துல இருந்தீங்கன்னா அமைதியும் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த சுகமும் கிடைக்கும்.
அதுதான் சுகம் மற்றும் சாந்தி இருக்கணும்னாலும் அந்த தூய்மை இருக்கணும். அந்த சுகம்ன்றது ஒரு இருக்கை. அந்த இருக்கையில இருக்கும்போது அந்த அமைதி சுரூபமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த வித குழப்பத்திலையும் நீங்க போகக்கூடாது. ஏன், என்ன, எப்படி அப்படிங்கிற அந்த குழப்பத்துல இருந்து விடுபட்டு இருக்கணும். அந்த சுகத்தின் மனநிலை இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உண்மையிலேயே நீங்க தூய்மையா இருக்கீங்க அப்படிங்கறத அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூய்மை இருக்குதுன்னா சுகம் சாந்தி கூடவே இருக்கும். நீங்க சாந்தியும் கடைபிடிக்கணும், சுகத்தையும் கடைபிடிக்கணும். இந்த சுகம் சாந்தி ரெண்டு இருக்கிற இடத்துலயும் தூய்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் ஆன விஷயம்தான். ஓகே சிஸ்டர். தூய்மை பற்றி நல்ல அழகா எடுத்து நமக்கு சொல்லியிருக்க பாபாவுக்கு மிக்க நன்றி. சரவண பாய்ஜிக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. கேட்கும் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.